ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற வீடியோ பனங்காய் பணியாரம் எப்படி செய்கிறேன்ட்டு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பனங்காய் பணியாரம் செய்கிறதுக்கு நாங்கள் 2 பனங்காயை எடுத்தனாங்க. 2 நல்ல பெரிய பனங்காய். அதில் வெளித்தோலை நாங்கள் வடிவாக உரித்து எடுத்து போட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி, அந்த ஒரு பழத்துக்குள்ளே 3 விதை இருக்கும். அந்த மொத்தம் இப்போ 2 பழமெண்டா எங்களுக்கு 6 விதை இருந்தது. அந்த 6 விதைக்கும் ஒரு டம்ளர் தான் தண்ணி ஊற்றி அதை நாங்கள் என்ன செய்தோம், கசக்கி எடுக்கணும். முதலாவது அதோட களிகளை கசக்கி எடுக்கணும் முதல் கையால் கசக்கி எடுத்ததுக்கு பிறகு இப்படி டம்ளரால், நல்ல ஒரு கூரான டம்ளரால் வலித்து எடுக்கணும். வலித்து எடுத்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்படி தான் அந்த விதை இருக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் சும்மா தானே வலித்தேன். நாங்கள் இப்போ வலித்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதில் எப்படி எங்கள் அம்மா போடுற 2 பேர் மெதட்டனை காட்டி தருவா பாருங்கள். கையில் கொஞ்சமாக எடுத்து அதை ஒவ்வொரு பந்து மாதிரி போட்டுக்கொண்டு வரணும் எண்ணெய்க்குள்ளே. இப்போ நாங்கள் எண்ணெயை சூடாக்குவோம். எண்ணெயை சூடாக்கி போட்டு இப்போ அதுக்குள்ளே நாங்கள் இப்போ எப்படி போடுறேன்னு பாருங்கள், காட்டி தருவாங்க அம்மா. கையில் கொஞ்சமாக எடுத்து அப்படி பந்து மாதிரி உள்ளே போடணும். இப்படி தான் எண்ணெய்க்குள்ளே போடுறேன்னு சொல்லி அம்மா என்ன காட்டி தாரா. இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இப்போ நாங்கள் இதை பொரிக்க போகிறோம். கொஞ்சமாக எடுத்து பந்தாக போடணும் உள்ள. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுப்போம். இது ஒரு கோல்டன் கலரில் வரைக்குள்ள இதை நாங்கள் வெளியே எடுத்தால் சரி. போட்டது சின்ன அளவாக இருந்தாலும் அது அந்த எண்ணெய்க்குள்ளே இருந்து அப்படி வரைக்குள்ளே கொதிக்கைக்குள்ளே இப்படி பெருசாக பெரிய பந்து மாதிரி இருக்குன்ட்டு பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் மிச்சம் எல்லாத்தையும் நாங்கள் பொரித்து எடுக்கணும். பாருங்கள், இந்த கலர் ஒரு வடிவான ஒரு கோல்டன் கலரில் வரும். அப்படி என்ன தான் அது நல்லா இருக்கும். கருக விட்டு எடுத்திங்கன்னா நல்லா இருக்காது. இதை ஒரு கோல்டன் கலரில் பாருங்கள் இப்படி வருதுண்டு. பார்த்தா குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கும் பார்க்க. இப்படி ஒரு கோல்டன் கலரில் வந்ததுக்கு பிறகு அதை வெளியே எடுத்திங்கன்னா சரி. இதே மாதிரி மிச்சம் எல்லா களியையும் இப்படி பொரித்து எடுப்போம். பொறுமையாக இதை போட்டு எடுக்கைக்குள்ளே அவசரப்படாமல், கையில் தெறிக்காமல் எல்லோரும் கவனமாக செய்யுங்க. இவ்வளவு நேரமும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்து கொண்டு இருந்த உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. நான் திரும்ப வீடியோ போட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு லைக்கோ இல்லாட்டிக்கு ஒரு கமெண்ட்ஸோ எனக்கு பெருசாக வரதில்லை. ஆனால் எனக்கு பிறகு ஆரம்பித்த நிறைய சேனல்ஸ் இன்றைக்கி நிறைய லைக், ஷேர்ஸ், மற்றது கமெண்ட்டுகள் அவங்களுக்கு கிடைச்சி அவங்க முன்னேறி கொண்டு போகிறாங்க. ஆனால் நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை. நான் ஏன் இந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் கேட்ச் பண்ணி நான் உங்களுக்கு இதை போடுறேன்னா, நான் எங்களோட அம்மாவோட கைப்பக்குவங்கள் இல்லாடிக்கு நான் கற்றுக்கொண்ட சில விஷயங்கள் ஒரு கொஞ்ச நாளில் சில வழியில் எனக்கு மறந்து போகலாம். இல்லை எங்களோட அம்மாக்கள் இல்லாத காலங்களில் அவங்ககிட்ட நான் இதை தெரிஞ்சு கொள்ள முடியாமல் கூட போகலாம். அதனால் நான் எனக்கு எது பிடிக்குமோ, எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதோ அதை நான் இப்போ போட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோக்கள் இந்த சேனலில் இருக்கிறதுனால நான் எப்பையும் எடுத்து பார்த்து கொள்ளலாம். அம்மா இல்லாத காலத்துலேயும் நான் அதை அந்த ரெசிபியை மறந்து போனேன், இல்லாட்டிக்கு நான் கற்றுக்கொண்ட சில விஷயங்களை மறந்து போனேன். இந்த வீடியோவை நான் பார்க்குறது மூலமாக நான் அதை மெமரியில் எடுத்துக்கொள்வேன். சில பேர் நினைப்பீங்க, எங்களுக்கு பனங்காய் பணியாரம் செய்ய தெரியாதா, புதுசாக செய்து காட்டுறா, அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லுவீங்க. ஆனால் நான் ரீசன் இதுதான். ஆனால் நீங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் என்ன வேணுமென்று சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணினீங்களா இருந்தால் நான் அந்த வீடியோவை நான் எடுத்து நான் உங்களுக்கு போட முடியும். அது எனக்கு கொஞ்சம் இலகுவாகவும் இருக்கும். நிறைய பேர் எவ்வளோ வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஆனால் ஒரு
நானும் தமிழ் பிள்ளையாக இருக்கிறேன். எனக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட் தந்து என்னை நீங்கள் ஊக்குவிச்சா நான் இன்னும் என்னுடைய சேனலை நான் இன்னும் நல்லா கொண்டு போக முடியும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே. அம்மையப்பன் கண்களுக்கு அடுத்த வீட்டு அங்கிளுக்கு அம்சமான ஃபிகருக்கு அவளோட ஃபாதருக்கு we are bad, 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 bad boys. We are akde akde akde